வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதுவரை குற்றவாளியாக கண்டறியப்படவில்லை என்று விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவிப்பு. ரணில் விக்ரமசிங்கே மீது சுமத்தப்பட்ட மிக கடுமையான குற்றச்சாட்டுகளுக்காக அவர் 40 ஆண்டுகளுக்கு முன்பே கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். விமல் ரத்நாயக்க கருத்து. ரணிலின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அரசியல்வாதிகள் நலன் விரும்பிகள் நேரில் சென்று பார்வையிடுவதை கட்டுப்படுத்துமாறு மருத்துவமனை பிரதிபலிப்பாளர் கோரிக்கை. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீது சட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் ராஜபக்சர்கள் ஆட்டம் கண்டு வருகின்றனர். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீது பட்டளந்த விவகாரம் மற்றும் பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வாய்ப்பு இல்லை என்று தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்தார். கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உட்பட எதிர்க்கட்சியினரை இலக்காக கொண்டு அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி பழிவாங்கும் நடவடிக்கைகள் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டியவை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பட்டளந்த விவகாரம் மற்றும் பிணைமுறை மோசடி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்தே ஆட்சிக்கு வந்திருந்தது. ஆனால் இப்போது அந்த வாக்குறுதிகளை அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்தி வருகின்றது. இதனால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வாய்ப்பு இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் ரணில் விக்ரமசிங்கே மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள பலரும் இன்றும் அரசியல் களத்தில் இருப்பதாகவும் அது பிரச்சனை அல்ல என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஜனாதிபதி பதவி மற்றும் அவர்களின் தனிப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதங்கள் தொடங்கியுள்ளன. இந்த விஷயங்களை பாராளுமன்றத்தில் விரிவாக ஆராயலாம். ஆனால் குறுகிய அரசியல் பழிவாங்கலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று மனோ கணேசன் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதுவரை குற்றவாளியாக கண்டறியப்படவில்லை என்று விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்து சிறையில் அடைத்தவை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், எதிர்வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்ட நடவடிக்கைகள் குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்தி வருவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, பிணையில் விடுவிப்பது அல்லது பிணை வழங்காமல் வழக்கை தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்துவது என்று இரு விதமான சாத்தியமான வழிகளில் நீதிமன்றம் முடிவு எடுக்கக்கூடும். இந்த சட்ட நடவடிக்கையில் தானோ அல்லது அரசாங்கமோ தலையிடப் போவதில்லை என்றும் அத்தகைய தலையீடு தவறானது என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். சில தரப்பினர் தீர்ப்பு பெலவத்த அலுவலகத்தில் எழுதப்பட்டது என்று கூறி வருவதாகவும் இதுபோன்ற அறிக்கைகள் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுக்கு வழிவகுக்க கூடும் என்றும் அவர் எச்சரித்தார். முன்பை போல பொறுப்பற்ற அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்று அவர் போராட்டக்காரர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருந்ததோடு சட்டத்தின் ஆட்சி நிலவி வருவதாகவும் இந்த நேரத்தில் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை விமர்சிப்பது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி சட்டத்தரணிகள் அமைப்பு விசேட ஊடக சந்திப்பொன்றை நடத்தி இந்த கருத்தினை வெளியிட்டனர். நாடாளுமன்றத்திற்கு வெளியே இந்த உத்தரவை விமர்சிக்கும் வகையில் அறிக்கைகள் வெளியிடப்பட்டால் அது நீதிமன்ற அவமதிப்புக்கு சமமாகிவிடும். மேலதிகமாக இதுபோன்ற அறிக்கைகள் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தினால் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கப்படாமல் இருப்பதற்கு அது ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு அரசியல்வாதிகள் மற்றும் நலன் விரும்பிகள் நேரில் சென்று பார்வையிடுவதை கட்டுப்படுத்துமாறு மருத்துவமனையின் பிரதிபலிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெலன கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியை சந்திக்க பலர் வருவதால் அது அவருடைய உடல்நிலைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மருத்துவமனையின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் பிரதீப் விஜயசிங்க ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தெரிவித்திருந்தார். வயது காரணமாக இரத்த அழுத்தம் சற்று அதிகமாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே அவரை அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியதாகவும் அவர் ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அமைச்சர் விமல் ரத்நாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீது சுமத்தப்பட்ட மிக கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு அவர் 40 ஆண்டுகளுக்கு முன்பே கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு இருக்க தற்போது அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் மிக சிறைவை என்ற வாதங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அது ஒரு அளவில் உண்மையாக இருந்தாலும் 1977 தேர்தலுக்கு பின்னர் ஏற்பட்ட வன்முறைக்கு ரணிலும் ஜேஆரும் நேரடியாக பொறுப்பேற்றிருந்தனர். அந்த காலத்திலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். மேலும் 1981ஆம் ஆண்டு யாழ்ப்பாண நூலக எரிப்பு சம்பவத்திற்கும் 1983 ஜூலை கலவரத்திற்கும் அமைச்சரவையின் உறுப்பினராக இருந்து ரணில் பொறுப்பேற்க வேண்டியது அவசியம் என்றும் விமல் ரத்நாயக்க குறிப்பிட்டார். மேலும் 1987 முதல் 1990 வரையிலான காலப்பகுதியில் 60,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததற்கும் பட்டளந்த சிறை துன்புறுத்தல் மையம் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கும் அவரின் பெயர் தொடர்பு பட்டிருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் 2015ஆம் ஆண்டு மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் கூட ரணிலின் பங்கு தெளிவாக இருந்த போதும் அவர் கைது செய்யப்படவில்லை என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார்.
எனவே 40 ஆண்டுகளுக்கு முன்பே மிக கடுமையான குற்றச்சாட்டுகளுக்காக சட்டத்தை முன் நிறுத்தப்பட வேண்டியவர் இப்போதுதான் விசாரணைக்கு உள்ளாக்கப்படுகின்றார். இருப்பினும் தற்போதைய சூழலில் விசாரணை அதிகாரிகள் தங்களின் கடமைகளை நேர்மையுடனும் தடையின்றியும் செய்ய முடியும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்தினார். பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை கைது செய்ய எந்த திட்டங்களும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மஹிந்த ராஜபக்சவும் கைது செய்யப்படலாம் என்ற ஊகங்கள் பரவி வந்த நிலையில் இதற்கு பதிலளித்த அமைச்சர் யாரையும் கைது செய்வது எங்கள் நோக்கமல்ல, அதற்கான முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். அவர் மேலும் அரசாங்கம் கடந்த காலத்தில் இடம்பெற்ற குற்றச்சாட்டுகளை மட்டுமே விசாரித்து வருவதாகவும் அவை குற்றவியல் புலனாய்வு துறை, நிதி குற்ற புலனாய்வு பிரிவு, சைபர் குற்றப்பிரிவு, லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையம் போன்ற சுயாதீன அமைப்புகளால் பாரபட்சமின்றி அரசாங்க தலையீடு முன்னெடுக்கப்படுவதாக விளக்கியுள்ளார். ஒருவர் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தாலும், அமைச்சராக, துணை அமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினராக அல்லது சாதாரண குடிமகனாக இருந்தாலும் குற்றம் செய்திருந்தால் அவர்கள் சட்டத்தின் முன் பதிலளிக்க வேண்டியிருக்கும். அவர்கள் எங்கள் சொந்த கட்சியினை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட எந்தவித சலுகையும் வழங்கப்பட மாட்டாது என்று அமைச்சர் வலியுறுத்தினார். இதற்கு உதாரணமாக தற்போது எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிவுக்கு எதிரான அண்மைய குற்றச்சாட்டுகளை அவர் சுட்டிக்காட்டி அவர் மீது குற்றச்சாட்டுகள் உறுதியானால் அவரும் கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஒருவரை கைது செய்வதா இல்லையா என்பதை முழுமையாக நீதிமன்றத்தின் அதிகாரம் என்றும் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையம் போன்ற அமைப்புகள் இந்த அமைச்சகத்திற்கு உட்படாத சுயாதீன அமைப்புகள் என்பதால் அரசாங்க தலையீடு செய்ய இயலாது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அரசாங்கம் பழிவாங்கும் அரசியலில் ஈடுபடவில்லை என்பதை வலியுறுத்திய அமைச்சர், எங்கள் அரசாங்கத்தின் சட்டத்தின் ஆட்சியினை வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளது. யாரும் சட்டத்திற்கு மேல் இல்லை. சாதி, வர்க்கம், அதிகாரம் எதையும் பொருட்படுத்தாமல் யாரேனும் குற்றம் செய்தால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்பதை உறுதிப்படுத்தினார். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீது சட்டம் அமல்படுத்தப்பட்ட நிலையில் ராஜபக்சர்கள் ஆட்டம் கண்டு வருகின்றனர். தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்த விசேட ஊடக சந்திப்பில் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டிருந்தார். வடக்கு மக்களுக்குரிய காணிகளை முழுமையாக விடுவிக்கும் பணியில் அரசு ஈடுபட்டுள்ளது. தையிட்டி விகாரை பிரச்சனைகளுக்கும் சுமூகமான முறையில் தீர்வு காணப்படும். இதுவரை ரணிலை எவராலும் நெருங்க முடியாது, அவர் மீது கை வைக்க முடியாது. அவர் சர்வதேச அரசியலை நன்கு அறிந்தவர், அவருடன் விளையாட முடியாது என்று எதிரணியினர் கூறி வந்தனர். ஆனால் தற்போது அவர் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்சர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். நாட்டுக்கு இழப்பை ஏற்படுத்தியவர் ரணிலா, ராஜபக்சவா என்பதில் முக்கியமில்லை. எவரானாலும் ஊழல் அல்லது மோசடியில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் தன் கடமையை செய்யும். வரவிருக்கும் சில வாரங்களில் வடக்கில் உள்ள மக்களின் வாழ்வியல் மாற்றங்களில் வசந்தங்கள் பிறக்கும் என்று நம்புகின்றோம். மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்படும். ஜனாதிபதி இந்த நிலையில் உறுதியாக உள்ளார். தையிட்டி விகாரை பிரச்சனை தீர்க்கப்படும். மேலும் வடக்கு மற்றும் சுற்றுலா பயணிகள் வரும் முதலீட்டுகள் தொடர்பாக சில அதிகாரிகள் இழுத்தடிப்பு செய்கின்றனர். அவர்களையும் அடையாளம் கண்டு இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.